கேள்வி பாருங்க, பி பகுதியா மூன்றாவது எஸ்எல் பி பகுதி. சரிதானே? ஒரு நகரும் படிக்கட்டு கிடையுடன் 37 பாகை சாய்வுள்ளோர் சாய்தளம் போல் உள்ளது. எஸ்கலேட்டர் எஸ்கலேட்டர் இது 75 பயணிகளை ஒரு நிமிடத்தில் நிலைக்குத்தாக 15 மீட்டர் உயரத்திற்கு உயர்த்தக்கூடியது. ஒரு நிமிடத்தில் இப்படி 15 மீட்டர் உயரத்துக்கு கொண்டு செல்லத்தக்கதான். 15 மீட்டர் உயரத்துக்கு 75 பயணிகளை கொண்டு செல்லத்தக்கதான். சரி, எல்லா பயணிகளும் படிக்கட்டில் நின்ற நிலையில் இருக்கவே பயணிக்க முடியும். அதாவது படிக்கட்டில் இப்போ நின்ற நிலையில் இருந்துச்சுன்னா படிக்கட்டு ஷார்ப்பாக இயங்கல அந்த மாதிரி தான் சொல்ல வருது. ரைட், படிக்கட்டு ஷார்ப்பாக ஓவிலிக்கும் நின்ற நிலையில். படிக்கட்டில் திரும்ப ஏறி மேலுக்கு போகிறல, அதான் அன்னைக்கு மாதிரி சொல்ல வாரது. அல்லது அவட பொசிஷன் நின்ற நிலை என்றது அப்படியே யோசிக்கலாம். ரெண்டு விதமாக, ஒன்று நின்ற நிலைன்னு சொல்லுறது அவட பொசிஷனை சொல்ல, அவர் உட்காராமல் நின்றுட்டு இருக்கிறோம்னு சொல்லு. அல்லது அவர் படிக்கட்டு ஷார்ப்பாக இயங்காமல் படிக்கட்டில் நின்ற நிலையில் இருக்கணும். ரைட், நின்ற நிலையில் இருக்கவே பயணிக்க முடியும். பயணிகளின் சராசரி திணிவு 75 கிலோகிராம் என கொள்க. நகரும் படிக்கட்டில் சாய்தளம் வழியான சராசரி வேகம் யாது? நகரும் படிக்கட்டில் சாய்தளம் வழியான சராசரி வேகம் யாது? ரைட், சாய்தளம் வழியான சராசரி வேகம் கேட்கிறான். ரைட், நான் இப்படி எடுப்போம். ஒரு நிமிடத்தில் நடக்கு, ஒரு நிமிடத்தில் 15 மீட்டர் நிலைக்குத்து உயரம் போகுதுண்ணா. ரைட், அப்போ சாய்தளம் வழியே உள்ள உயரத்தை நாங்கள் எஸ்என் எடுப்போம். சாய்தளம் வழியே உள்ள உயரம் நீளம், சாய்தளம் வழியே நீளம் அல்ல தூரம் எஸ்என் எடுப்போம். இனி கொஸ் 37 சொல்லலாம். சைன் என்ன, சைன் 37 சொல்லலாம். எதிர்பக்கம் 15 கீழ் எஸ். சைன் 37 பெருமானம் தாராங்க தசம் 6. தசம் 6 சமம் 15 கீழ் எஸ். அப்போ எஸ் எவ்வளோ? 15 கீழ் தசம் 6 150 கீழ் 6. அப்போ எவ்வளோ? 25 மீட்டர். சரியா? இனி சராசரி கதி கேட்காங்க. அப்போ ஒரு நிமிடத்தில் 15 மீட்டர் உயரம் என்ன சொல்லப்படுது? சரியா? இப்போ சராசரி அப்போ சாய்தளம் வழிய இயக்கத்துக்கு எஸ் சமன் யூடி போட்டு அல்லது வி சமன் எஸ்ஸின் கீழ் டி என்று போடுவேன். சீரான வேகம் தானே. எஸ் 25 கீழ் நேரம் ஒரு நிமிடம், அப்போ 60 செகண்ட். 25 கீழ் 60, 5 சுருக்கினா 1 கீழ் 12 எம்எஸ் மைனஸ் 1. இதான் அவட கதி. 1 கீழ் 12 எம்எஸ் மைனஸ் 1. சரி, ரெண்டாவது விலங்கல்ல. ரைட், 5 கீழ் 12, 25 5 சுருக்கினா 5 கீழ் 12 எம்எஸ் மைனஸ் 1. ரைட், ரெண்டாவது பயணி படிக்கட்டில் தனது ஆரம்ப வேகம் 0 ஏறுகின்றான். ஏறிய பின்னர் படிக்கட்டின் வேகத்தை தசம் 2 செகண்ட் நேரத்தில் பெறுகின்றான். அப்புறம் ஓய்வில் ஏறுறாராம். உண்மை அப்படியே சரியான சிஸ்டம் அல்லாது நடைமுறையில் ஒரு எஸ்கலேட்டருக்கு ஏறி சரியான சிஸ்டம் ஓய்வுலேருந்து ஏறுகல்ல. சரியா? இந்த ஓய்வுலேருந்து ஏறும்போது திடீரென்று நீங்கள் ஒரு கன நேரத்தில் சிறிய நேரத்தில் படிக்கட்ட வேகத்தை பெறணும். அப்போ விலை வாய்ப்பிக்கிறேன். நீங்கள் பெரிய ஒரு விஷய தொழிற்பாடு விலங்க. சரியான மெத்தட் என்னன்னு சொன்னால் படிக்கட்டிட கதி என்னவோ அந்த கதியோட போய் ஏறுறது தான் சிறந்தது. அப்போ தான் என்ன செய்ய வந்தால் ஸ்மூத்தாக நீங்கள் ஏறக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லாட்டி பொதுவாக எஸ்கலேட்டரில் ஃபஸ்ட் டைம் ஏற நேரம் நிறைய பேர் அந்த விலைத்தானிக்கு விலை பார்க்குறேன். ஏண்டா அந்த பயத்தில் போய் அண்மையில் அண்மையில் நின்று ஓய்வு அடைஞ்சிட்டு தான் என்ன செய்கிற ஒரே அடியாக மேலுக்கு ஏறினோடனே திடீரென ஒரு காலுக்கு வேகம் கிடைக்க விலை பார்ப்பான். விலகா? அதனால் அதே வேகத்தோட போய் ஏறுது தான் ஸ்மூத்தாக மாறக்கூடியது, ஒரு பிரச்சனை இல்லாமல் போகக்கூடிய மாதிரி இருக்கு. விலகா? அதே மாதிரி தான் இது இல்லையம்மா.
இப்போ பஸ்ஸில் சின்ன ரன்னிங்கில் ஏறுன்னு சொல்லுவாங்க, ரன்னிங்கில் ஏறு ரன்னிங்கில் இறங்குறேன்னு சொல்லு. பஸ் போகும்போது ரன்னிங்கில் ஏறுன்னு சொல்லு. இப்போ ஓடிய பஸ்ஸில் ஏறுதா இருந்தால் முதலாக என்ன செய்ய வேண்டாம், பஸ்ஸோட வேகத்தை நீங்கள் அடையணும். ரைட்டா, பஸ்ஸோட வேகத்தை அடைந்துட்டு தான் உள்ளுக்கு ஜம்ப் பண்ணணும். அதே மாதிரி தான் இறங்குன்னு சொன்னால் உடனே ரன்னிங்கில் இறங்குறேன்னு சொன்னால் இறங்கின உடனே ஓய்வு அடையுதல்ல, என்ன செய்யணும், கொஞ்சம் ஓடி அமர்முடிக்கு தான் ஓய்வு அடையணும். விளாத அப்படின்னா தான் இந்த விழாமல் ஸ்மூத்தாக போகக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், அப்படி இல்லாட்டி என்ன செய்ய மாட்டா, இப்போ ஓடியோ பஸ்ஸில் திடீரென்னு நீங்கள் ஏறினீங்கன்னு சொன்னால் திடீரென்று ஒரு பெரிய வேகம் உங்களுக்கு உடம்புக்கு உருவான பெரிய ஒரு விசை தாக்கணும் உடம்பு. ரைனா, சிம்பிளாக அது என்ன அர்த்தம்னு சொன்னால், பஸ் பயணிக்கும் போது திடீரென்னு நீங்கள் பஸ் உள்ள ஜம்ப் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஓயில் உள்ளவங்களில் வந்து பஸ் வந்து மோதிய மாதிரி தானே அது. விளையினா இப்போ நீங்கள் பாதையில் ஓவிலுக்கு திடீரென்று வந்து பஸ் மோதினா என்ன நடக்கும், அதே நிகழ்வு நடக்குமா அதில். ரைட், அதே விஷயம் தான் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்ன நடக்காது, பஸ் உங்களுக்கு மேலால் ஏறிட்டு போகாது, நீங்கள் பஸ் உள்ளுப்பா ஆனாலும் அதே விஷய தொழிற்பாடும் வந்து மோதினா என்ன விஷய தொழிற்போம் அதே விஷய தொழிற்பாடும். ஆக பஸ்ஸில் ரன்னிங்கில் ஏறினாலும் என்ன செய்யும், ஆரம்பத்தில் நீங்கள் ஓடி பஸ்ஸில் வேகத்தை அடையணும், அடைந்துட்டு தான் உள்ளுக்கு ஜம்ப் பண்ணணும். ரைனா, அதே மாதிரி இதுலையும் சரியான மெத்தட் இப்படி இல்லை, ஓவிலேருந்து ஏறுது இல்லை. ஆனால் பொதுவாக ஃபர்ஸ்ட் டைம் அந்த பயத்தில் அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறது. சரியா, ரைட். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த கேள்வியில் கேட்கப்படுது, ஃபர்ஸ்ட் டைம் நடக்க தான் போது இந்த கேள்வியில் கேட்கப்பட்டிருக்கிறது. பயணி படிக்கட்டில் தனது ஆரம்ப வேகம் 0 ஏறுகின்றான். ஏறிய பின்னர் படிக்கட்டின் வேகத்தை 0.2 செகண்ட் நேரத்தில் பெறுகிறான் எனேன் இந்நேர காலப்பகுதியில் அவன் பாதத்தில் தொழிற்படும் உராய் விசை பற்றி யாது கூறுவீர். அது இவருக்கு இந்த தளம் வழி ஒரு வேகம் கிடைக்கணும், இந்த தளம் வழி ஒரு வேகம் கிடைக்கணும், இந்த மனிதனுக்கு பயணிக்கு தளம் வழி ஒரு வேகம் கிடைக்கணும். சரியா, இப்ப தளம் வழிய வேகம் கிடைக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு 2 ஆராயலாம். எப்படி, படிக்கட்டில் ஏறிய உடனே மனிதனுக்கு கிடைத்திசையிலும் ஒரு வேகம் பெறப்படணும், நிலைக்கு திசையிலும் ஒரு வேகம் பெறப்படணும். இந்த தளம் வழிய வேகம் கிடைக்கணும் என்பதை ஆராயலாம். எப்படி, எங்களுக்கு 2 கூறா பிரிச்சு பார்க்கலாம். ஒன்று கிடை திசையிலும் ஒரு வேகம் பெறப்படணும், நிலைக்கு திசையிலும் ஒரு வேகம் பெறப்படணும். சரியா, ரைட். ஆகவே அவர்ல வேகங்கள் பெறப்படத்துக்கு விஷய தொழிற்படணும். இப்போ கிடை திசையில வேகத்தை பெறத்துக்கு அவர் மீது உராய்வு தொழிற்படும். உராய்வு நிலைக்குத்து திசையில வேகத்தை பெறத்துக்கு செவ்வான் விசை ஃபாரன் எடுப்பமே தொழிற்படும். அதோட அவருடைய நிறை தாக்கும், நிறை எம்ஜி. இதான் அவர்ல படிக்கட்டில் ஏறின உடனே தொழிற்பட போற விசைகள், படிக்கட்ட வேகத்தை அடையும் வர சொல்லுவாங்க. இவர் படிக்கட்டில் ஏறின உடனே இவருக்கு கிடையாக, அதாவது படிக்கட்டு வழியே தளம் வழியே தான் வேகம் பெறப்படணும். அதுங்களுக்கு ஆராயலாம் 2 விதம். எப்படி, கிடை திசையோட வேகம் கிடைக்கணும், நிலைக்கு திசையோட வேகம் பெறப்படணும். இப்போ வேகம் கிடைக்கணும்னு சொன்னால் கிடை திசையில் அவருக்கு ஒரு ஆறுமுடுகள் இருக்கணும், அதே மாதிரி நிலைக்கு திசையில ஒரு ஆறுமுடுகள் காணப்படும், அந்த வேகத்தை அடையும் வர. ரைட், அப்போ கிடை திசையில ஆறுமுடணும், கிடை திசையில விஷய தொழிற்படணும், கிடை திசையில விசை பெறப்படும் உராய்வால். உராய்வு தான் கிடை திசையில உள்ள வேகத்தை வழங்கும். ரைட், அடுத்தது நிலைக்கு திசையில வேகம் செவ்வன் மரதாகத்தால் பெறப்படும், செவ்வன் விசையால் பெறப்படும். ரைட், அதாவது அந்த படிக்கட்டில் உள்ள அந்த கை பிடிக்காம எருதாங்க, பிடியை பிடித்து அதால ஒரு விஷயம் தொழிற்படும். அப்படி இல்லாம அது உராய்வால தான் கடைசியா உராய்வு செவ்வன் விசை கருதலாம். அது இல்லை. ரைட், பாருங்க. இனி இந்நேர காலப்பகுதியில் அவரின் பாதை தொழிற்படும் உராய்வு விசை பற்றி யாது கூறுவீர். 0.2 செகண்ட் காலப்பகுதியில் கால்பாதை தொழிற்படும் விலையில் விசை யாது. உராய்வு பற்றி யாது கூறுவீர் சொன்னா இனி உராய்வு தாக்குமா இல்லையா, தாக்கினா அட பெருமானம் என்னன்னு சொல்லுவாரு. எங்களுக்கு இனி இதை எடுக்கலாம் பாருங்க. இப்ப இவருடைய இயக்கத்துல பாருங்க, இந்த திசையில F7 போடலாம், ஆர்முள்ள கண்ட அல்லது கனத்தாக்கு உந்த மாற்றம் போடலாம். F×T ΔMV கிடையா, கனத்தாக்கு உந்த மாற்றம் ஆனா சாம்பாடு. சரி, கனத்தாக்கு உந்த மாற்றம். ரைட், F×T ΔMV ஆகியோட கிடை வேகம் பாருங்க. வேகத்தை கூறு பிரித்துக் கொள்வோம். வேகம் இங்கல 5/12 தானே. கிடை கூறு வரும் கொஸ், அப்படிதானே, Vx
5/12 cos 37. இந்த வேகம் வரப்போது 5/12 vy எடுப்போமே 5/12 sin 37 37 பாக ரைட் cos 37 sin 37 தரப்பட்டிருக்கிறது cos 37 தசம் 8 ஆகவே இந்த பாருங்க கிடை கணத்தாக்கு பெறப்படுகிறது உராய்வால f into t தாராங்க எவ்வளவு தசம் 2 உந்த மாற்றம் என்பது இறுதி உந்தத்துக்கு சமன் ஆரம்ப உந்தம் 0 இனி பிரதிடுவோம் f into t தசம் 2 சமன் திணிவு 75 கிலோகிராம் இங்கே vx 5/12 cos 37 5/12 cos 37 தசம் 8 cos 37 தசம் 8 ரைட் சுருக்கினா வாங்க தசம் 2 தசம் 8 4 முறை 4 12 3 முறை 75 3 25 25 125 நியூட்டன் சரியா இதான் உராய்வு சரியா ரைட் அதே மாதிரி நிலைக்கு தேவை யாது கூறுவீரன் இது என்ன இந்நேர கால பகுதியில் அவரையும் பார்த்து உராய்வு செய்யப்பட்டு யாது கூறுவீர் சொன்னா என்ன பருமனை சொல்லலாம் வேற என்ன சொல்லலாம் எங்களுக்கு திசையன் சொல்லலாம் திசையங்களை தொழிற்படும் படிக்கட்டு வழியை முன்னோக்கினா கிடையாக படிக்கட்டு வழியை முன்னோக்கி தொழிற்படும் சரியா கிடையாக படிக்கட்டு வழியை முன்னோக்கிய திசை தொழிற்படும் பருமன் 125 நியூட்டன் வேற என்ன சொல்லலாம் இயக்கவியல் உராய்வா நிலையியல் உராய்வா இயக்கவியலா நிலையியலா இது இந்த உராய்வு இயக்கவியலோ நிலையியல இது இயக்கவியல் உராய்வா இயக்கவியல் ஏன்னா இந்த 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 நேர ஆயிரம் இந்த தசம் 2 செகண்ட் காலப்பகுதியில கால் வந்து வலுக்கும் ஏண்டா அவருக்கு 5 அதாவது இந்த கிடை வேகத்தை பெறத்துக்கு தானே தசம் 2 செகண்ட் எடுக்கிறாரு இந்த கிடை வேகமோ நிலைக்குத்து வேகமோ இந்த சாய்தள வழியில் வேகத்தை பெறத்துக்கு தான் தசம் 2 செகண்ட் அப்ப தசம் 2 செகண்ட் தான் அந்த வேகத்தை பெறுதுன்னு சொன்னா தசம் 2 செகண்ட் அந்த நேர அந்த நேர இடையில என்ன நடந்திக்கணும் அந்த ஆயிடையில அந்த நேர ஆயிடையில அவட வேகம் இந்த இவட வேகத்தை விட குறைவாயிருக்கும் அப்ப ஷார்ப்பாக இயங்கிக்கணும் உண்மையால ஏறினோடனே கொஞ்சம் வலுக்கும் தசம் 2 செகண்ட் கொஞ்ச நேரம் வலுக்கும் வேணா அந்த வலுக்கிற நேரம் சொன்னா ஷார்ப் இயக்க மீக்குன்னு சொன்னா தாக்குறது இயக்கவியல் உராய்வு ஆகிய தொழிற்படுது இயக்கவியல் உராய்வு விளங்க ரைட் திடீரென ஏறினோடனே கொஞ்சம் வலுக்கும் ஆகும் ஷார்ப்பாக கொஞ்சம் வலுக்கும் என்ன இன்னும் தசம் 2 செகண்ட் காலத்து தான் இந்த படிக்கட்ட வேகத்தை அடையுதாரு அது வர அவட வேகம் படிக்கட்ட வேகத்தை விட குறைவு படிக்கட்ட வேகத்தை விட குறைவுன்னு சொன்னா தாக்கு உராய்வு இயக்கவியலா இயக்கம் சரியா இப்போ நடைமுறையில் யோசிச்சா அது இப்படி வலுக்காம அந்த உடல் முழுவதும் வலுக்காம உடல்ல புவியீர்ப்பு மையம் மட்டும் பின்னுக்கு போகும் அப்படி யோசிச்சா அது நிலையில மாறும் ஆனால் மனிதன் இப்படி நிலையாவே நிற்கிற மாதிரி யோசிச்சா மனிதன் அப்படி வலுக்கிற மாதிரி தான் யோசிக்குவான் இது மேலே போகிற நேரம் மனிதன் கொஞ்சம் அப்படி வலுக்கிற மாதிரி ரைட் இப்போ நடைமுறையில் அது நடக்க வாய்ப்பு குறைவு இந்த ப்ராக்டிக்கலாக யோசிச்சா ஸ்டேட்டில் ஏற நேரம் கால் வலுக்கு இல்லை அந்த மனிதன் தான் இப்படி பின்னோக்கி போவார் திடீர்னு ஏறின உடனே பின்னோக்கி போவார் ஷார்ப்பாக ஆக அவர் பின்னோக்கி நகரு வந்து முழுவதும் மனிதன் அல்ல மனிதன் புவியீர்ப்பு மையம் மட்டும் அப்படி பார்த்தா அது என்ன நிலையில் உராய்வு ஆனால் மனிதன் ரிஜிட் பாடியா யோசிச்சா மனிதன் ஷார்ப்பை இப்படி பின்னோக்கி போறலன்னு யோசிச்சா வழுக்கு மாதிரி தான் நீங்க எடுக்கவாகும் ஆகவே இயக்கவியல் உராய்வா மாறும் சரி ரைட் அது அதை பத்தி கேட்கப்பட்டு இல்லைன்னா பெருமானம் மட்டும் தான் கேட்டிக்கிறாங்களா அப்படியா ஸ்டீம்ல பாருங்க அவங்க அந்த ஆர்முள்ள கண்டு இந்த வேகத்தை 5/12 தசம் 4 அன்னளவாக்கம் செய்யறாங்க 5/12 தசம் 4 ஒரு அன்னளவாக்கம் செய்யறாங்க ஸ்கீம்ல உள்ள மெத்தடில் எக்ஸ்பிளைன் பண்ண போறதுக்குள்ள அதுல தசம் 4 அன்னளவாக்கம் செய்யறாங்க அதன் அடிப்படையில் அந்த ஆன்சர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது நான் வந்து சுருக்காம செஞ்சுட்டு போறேன் அதே பெருமானத்தை இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டே வரும் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் வரும் ரைட் என்னோட ஸ்கீம் ஆன்சரில் அவங்க கணத்தாக்கு உந்த மாற்றம் சாம்பாடு போடல கிடை ஆர்முள்ள கண்டு F7 போட்டிக்கிறாங்க கிடை ஆர்முள்ள காணும் போது அவங்க வேக மாற்றம் காணத்துக்கு
தசம் 42 தான் பயன்படுத்திக்கிறான். கிடை ஆர்முல எப்படி காணலாம்? இதில் கிடை ஆர்முல ஓவிலிருந்து விஎக்ஸ் என்ற வேகத்தை அடையுது எவ்வளோ நேரத்தில்? தசம் 2 செகண்ட்ல. இப்போ வி மைனஸ் யூவின் கீழ் டி வேக மாற்றத்தின் நேரம், இறுதி வேக மைனஸ் ஆரம்ப வேகத்தின் நேரம். அப்போ ஆர்முடுகள் வரும் கிடை. அப்புறம் F7MA போடலாம். அதிலும் அதே ஆன்சர் தான் வரணும். ஆனால் அந்த 5/12 பதிலாக தசம் 42 அன்னளவாக்கம் செஞ்சு போட்டிக்கிறதால சரியான தசமதானத்தில் முடியாது. இன்னும் தசமதானங்கள் வரும். தசம் 42 2 தசம் எடுத்துக்கிறதால விடையில சின்ன ஒரு மாற்றம் வருது. ஸ்ட்ரீம்ல ஆன்சர் 126 நியூட்டன் வருது. விலகு அதான் வித்தியாசத்துக்கு காரணம். இது தசம் 2 செகண்ட் காலப்பகுதியில் கால்பாத தொழிற்படும் விளைவில் விசை யாது? இப்போ கால்பாதத்தின் மீது பாருங்க இப்படி நிலைக்குத்து விசை தொழிற்படும், கிடை விசை தொழிற்படும் உராய்வு. இப்போ விளைவில் என்பது 2 விளைவுல காணணும். எஃப்ஆர காணலாம். எப்படி எஃப்ஆர காணத்தை நீங்க கனத்தாக்கு சமன் உந்த மாற்றம் என்ற சமன்பாடு, கனத்தாக்கு சமன் உந்த மாற்றம் என்பது சமன்பாடு நிலைக்குத்தா போடணும். நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த விசை அதாவது கனத்தாக்கு உந்த மாற்றம் F7MA F7 டெல்டா MV/T அதாவது விசை உந்த மாற்ற வீதம் அல்லது குறுக்கு பெருக்கம் செஞ்சா கனத்தாக்கு உந்த மாற்றம். இது எல்லாத்துலயும் வரப்போறது விளையுள் விசை. விளையுள் விசை எல்லாத்துலயும் வரப்போறது விளையுள் விசை. எனவே எஃப்க்கு பதிலாக நிலைக்குத்து விசையில் விளையுள் விசை தான் போடப்படும். அதாவது FR மைனஸ் MG இன்டு T வந்து இறுதி உந்தம் MVY மைனஸ் ஆரம்ப உந்தம் 0. ரைட் கவனிங்க. இனி எஃப்ஆர் தான் கேள்வி. எஃப்ஆர் காரணம் இந்த விடை சொல்லது இடர் விளைவுல காணது. இப்போ விளைவில் தான் கேள்வி விட ஆர் ஆகில பாருங்க. எஃப்ஆர் மைனஸ் எம்ஜி அவசியம் 750 போடலாம். 75 கிலோகிராம் தர டி தசம் 2 சமன் எம் 75 விவாய் 5/12 சைன் 37 5/12 சைன் 37 தசம் 6 தராங்களே. சைன் 37 தசம் 6 தரப்படுது. பின்னே சுருக்கலாம். தசம் 6 12 சுருக்கினா 6/12 அப்போ இங்கே 20 வரும். 20 ரைட். 5 20 சுருக்கலாம் 4 வரும். அதாவது இனி எஃப்ஆர் மைனஸ் 750 தசம் 2 அவசியமாக இந்த 1/5 எழுவலாம் அல்லது இங்கே 2 எழுவோம் 10ஆல் பெருக்கி இங்கே 750 எழுவோம். கீழ் 4 சுருக்க கொஞ்சம் சரியான செக் பண்ணிக்கோங்க. 5/20 4 தசம் 6 12 சுருக்கினேன் 20 கீழுக்கு. இங்கே 10ஆல் பெருக்கிறேன் 2 750 சரி. 2 750 375 கீழ் 4 ரைட். ஆக எஃப்ஆர் சமனா வரும் 750 பிளஸ் 375 கீழ் 4 எவ்வளோ வருது? 37 9 முறை அப்படித்தானே. நான் 9 36 15 3 முறை 15 3 முறை 30 7 முறை 20 5 சரி. 93.75 ரைட். இது ரெண்டையும் கூட்டினா எஃப்ஆர் எவ்வளோ வரும்? எஃப்ஆர் 750 93 843.75 நியூட்டன். இப்போ ஸ்கீம் ஆன்சர் வந்து ஸ்கீமில் அந்த அன்னளவாக்கத்தை எடுத்துக்கிறதால ஸ்கீமில் வரும். ஸ்கீல 6 முடியல கண்டதால இல்லை பிள்ளைகள் விட மாறு ரீசன் வந்து அவங்க வேகத்தை தசம் 4 எடுத்ததால். இப்போ கனத்தாக்கு உந்த மாற்றம் போட்டாலும் 6 முடியல கண்டு F7MA போட்டாலும் வர வேண்டிய ஆன்சர் ஒன்று தான். இப்போ ஸ்கீமில் உள்ளது நான் செய்கிறது வித்தியாசத்துக்கு காரணம் இந்த 2. நான் இதை பயன்படுத்திக்கிறேன், ஸ்கீமில் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறேன் ரைட். அப்போ ஸ்கீம் ஆன்சர் வந்து அதுக்கு 844.5. இப்போ ஸ்கீம் ஆன்சர் இதில் 126 இதில் வரப்போகுது 844.5 844.5 ரைட். இனி என்ன செய்யும்? இனி கேள்வி 2 விளையுள் ஆர் வரும். எஃப்ஆர் வர்க்கம் பிளஸ் எஃப் வர்க்கத்தையும் வர்க்க மூலம். எஃப்ஆர் 843.75 வர்க்கம் பிளஸ் எஃப் வர்க்கம்
125 வர்க்கம் 125 வர்க்கம் இட வர்க்கம் 3 இது சுருக்கலாம். இப்போ சுருக்கலை செய்ய போகிற பிள்ளைகள் ஸ்கீம் ஆன்சர் வருது 853.85 853.85 சுருக்கல். நீங்கள் ஏதாவது ஒரு வழியில் செஞ்சு பாருங்கள் சரியா. ஆனால் இதை சரியாக சுருக்கினா இந்த ஆசை வராது, சின்ன வித்தியாசம் ஒன்று வரும், அதில் கொஞ்சம் குறைவாக வரும். நான் 2ல் குறை திருத்திக்கிறேன். ஆக இதை விட இந்த பெருமானத்தை நீங்கள் ஒரு கால்குலேட்டரில் சரி சுருக்கி எடுத்தால் குறைந்த பெருமானம் வரும் சரியா. அதில் சுருக்கல் எக்ஸ்பிளைன் பண்ண எதிர்பார்க்கல, கான்செப்ட் தானே சரியா. ரைட், அது பெருமானம் தேவைப்பட்டால் நான் திரும்ப சுருக்கல் செய்கிறேன்னா ரைட். அடுத்தது பாருங்க. இது ஃபெஸ் பகுதி அடுத்த கேட்குறாங்க, கால் பாதம் படிக்கட்டில் முன்னோக்கி நகர்ந்த தூரம் யாது? முன்னோக்கி நகர்ந்த தூரம் யாது சரியா. அதான் இந்த நேரம் ஆயிடையில 0.2 செகண்ட் நேரம் ஆயிடையில அந்த வேகத்தை அடையும் வர கால் பாதம் படிக்கட்டில் முன்னோக்கி நகர்ந்த தூரம் யாது? பத காணலாம். அது 3வது கேள்வி. ஏன்னா முதலாவது பீல 3வது ரைட், பீல 3வது. இங்கால எஸ்டாம யூஷா வியங்கில் 2 இன்டு டீயை போடலாம் கிடையா. வியங்கிய தூரம் எஸ், ஆரம்ப வேகம் 0, இறுதி வேகம் பாருங்க விஎஸ் கொஸ் 37. கண்டுகொள்வோம் 5/12 கொஸ் 37 தசம் 8 சுருக்கினா தசம் 8. 4ஆல் சுருக்கலாமே, 4ஆல் சுருக்கினா தசம் 2 இங்கல 3, 4ஆல் சுருக்கினா தசம் 2 12ல் 3 2 பெருக்கினா 1 வருமே 5 தசம் 2 1 கீழ் 3 ms -1. ஆக இது 1 கீழ் 3 கீழ் 2 2 தர நேரம் t தசம் 2 செகண்ட் தசம் 2 ரெண்டும் தசம் 2 சுருக்கலாம் தசம் 1 வரும். எனக்கு இது வரப்போகுது பெருக்கினா தசம் 1 கீழ் 3 மீட்டர். இப்போ சென்டிமீட்டர் சொல்றதா இருந்தால் 100ஆல் பெருக்கணும் 10 கீழ் 3 சென்டிமீட்டர், அதாவது 3.33 சென்டிமீட்டர் 3.33 சென்டிமீட்டர் தூரம் நகரம் முன்னோக்கி சரியா. 3.33 சென்டிமீட்டர் ஸ்கீம்லேயும் அதே தான், கிட்டத்தட்ட அதே தான். ஆனால் 0.034 அன்னளவாக்கம் செஞ்சுக்கிறான். அதில் சின்ன ஒரு மாற்றம் வரும். நான் அந்த 5/12.42 என்று எடுக்கல. அதில் ஸ்கீம்லேயும் இந்த ஆன்சர்ல சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் வரும் ரைட். இனி அடுத்தது, இப்பயணி பெறும் இயக்க சக்தி யாது? இப்பயணி பெறும் இயக்க சக்தி சிம்பிளா என்ன செய்யலாம், 12 mv வர்க்கம். வேகம் தெரியும் 5/12. கையில் வரவு 852.96 சுருக்கினாங்க ரைட். நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் இந்த கேள்வினா இது ரைட். படிக்கட்டில் முன்னோக்கி நகர்ந்த தூரம் யாது? அதாவது இந்த வேகத்தை அடையும் காலப்பகுதியில் படிக்கட்டில் நகருன்றது வேகத்தை அடையும் காலப்பகுதி. உண்மையாக படிக்கட்டு ஷார்ஃபா பின்னோக்கி தான் நகரு. இவர் இந்த 3.3 படிக்கட்டுல புவி ஷார்ஃபா முன்னோக்கி இயங்குவார், படிக்கட்டு ஷார்ஃபா கொஞ்சம் வலிக்கு பின்னோக்கி தான் வந்திப்பார். எனவே இன்னும் படிக்கட்டோட வேகத்தை அடைத கால பகுதியில் படிக்கட்டோட வேகத்தை அடைத காலப்பகுதியில் இது நடக்குது. யூஷா வீங்கில் இந்த தசம் 2 செகண்ட் காலப்பகுதியில். எனவே படிக்கட்டு அட கதியோட பெய்திக்கும். இவர் இன்னும் அவட கதி அடையல. படிக்கட்டு சார்பா இவர் பின்னோக்கி தான் வருவார். படிக்கட்டு சார்பா பின்னோக்கி தான் வருவார். கிளியரா ரைட். இந்த 3.3 என்பதுதான் இவர் அந்த வழுக்க தூரம் 3.3 தான் வழுக்க தூரம். இந்த 3.3 கால் வழுக்கம்னு கட்டாயம் நான் முந்தி சொன்ன மாதிரி என்ன நடக்கலாம், கால் வளர்க்காம உயிர் பயமும் பின்னோக்கி போகலாம். 3.3 சின்ன ஒரு தூரம் தானே பாருங்க. அதில் ஏறின உடனே கொஞ்சம் பின்னுக்கா ஷார்ப்பாக படிக்கட்டு ஷார்ப்பாவோட புயிர் மையம் கொஞ்சம் பின்னே வரும். கால் வளர்க்கணுமெண்டு அவசியம் இல்லை. புயிர் மையம் 3.33 பின்னே வந்தால் சரி. விளங்குதா
இவ்வியக்க சக்தியை பயனை எவ்வாறு பெறுகின்றார்? பயனை பெறும் இயக்க சக்தி யாது? அது நேரடியானது என்ன? ½ mv வர்க்கம். ½ mv வர்க்கம் பெறும் இயக்க சக்தி அரை தர m 75 தர v. சரியா? v வந்து 5/12 முழுவதையும் வர்க்கம். ரைட், இது சுருக்கினா வருதாம் பெருமானம். நான் சுருக்கல் செய்யல. 6.615 ஜூல். 6.615 ஜூல். இதில் 5/12 பதிலாக 0.42 போட்டேன். சரியா? நான் பொதுவாக 5/12 ஸ்கீமில் 0.42 எடுக்கப்பட்டிருக்கிறேன். அவன் 0.42 போட்டு சுருக்கிக்கிறாங்க. 6.615 ஜூல். இப்போ கேள்வி அடுத்தது, இவ்வியக்க சக்தியை பயணி எவ்வாறு பெறுகின்றார்? எவ்வாறு பெறுகிறார்? உண்மையால ஸ்கீமில் கொடுத்திருக்காங்க பயணி மீது தொழிற்பட உராய்வு விசையினால். உண்மையாக உராய்வு விசையினால் மாத்திரம் அல்ல, உராய்வு விசையினால் அவருக்கு அந்த கிடைவேகம் மாத்திரம் தான் கிடைக்கும். Vx இயக்க சக்தி கிடைக்கிறதுக்கு கிடைவேகம் மாத்திரம் அல்ல, Vy காரணமாக ஒரு இயக்க சக்தி வரும். சிம்பிளா செய்யலாம். படிக்கட்டால் தானே, படிக்கட்டால் பயணி மீது செய்யப்படும் வேலையாளண்டா சிறந்தது. அது ஸ்கீம் லீக்கிறது பயணி மீது தொடர்பு உராய்வு செய்யலாம். நான் சொல்லவாறு இந்த மொத்த சக்தியும் உராய்வால கிடைக்கிறல்ல சார். உராய்வால கிடைக்க போகிற இந்த கிடை வேகம் Vx எவ்வளோ? 1/3. இதுக்குரிய சக்திக்குமே ½ mvx வர்க்கம். இதுதான் உராய்வால கிடைக்கிறது. இந்த ½ mvy வர்க்கம் எதால கிடைக்கும்? செவ்வன் விசையால். செவ்வன் விசையால் FR-ஆல். அது மொத்த இயக்க சக்தி யாரால கிடைக்கும்னு சொன்னா படிக்கட்டால். படிக்கட்டு மனிதன் மீது வேலை செய்யுது தானே. படிக்கட்டு தாக்கி இந்த ஆறால தான் இந்த மொத்த சக்தி கிடைக்கிறதா, மொத்த இயக்க சக்தி கிடைக்கிறதா. ரைட். இப்படிக்கட்டிற்கும் பயணிக்கும் இடையிலான இயக்கவியல் உராய்வு குணகம் யாது? பாருங்க, நான் ஏற்கனவே கேட்டேன் என்ன விசை, உராய்வு விசை இயக்கவியலா நிலையிலானது இல்லை. என்ன கேட்டுக்கிறான்? இயக்கவியல். அவன் மனிதன் இப்படி கருதிக்கான். மனிதன் அதாவது இப்படி கால் நிலையாக்கி இப்படி பின்னோக்கி போறல மனிதனை பின்னோக்கி வலுக்கிற மாதிரி எடுத்துக்கிறான். சரிதானே? கால் வலுக்கிற மாதிரி விளங்கா. அந்த அடிப்படையில் பார்த்தா இயக்கவியல் உராய்வு விசை, இயக்கவியல் உராய்வு குணகம் கேட்கிறாங்க. இது சரி நினைக்கிறேன் இந்த பகுதி. இயக்கவியல் உராய்வு குணகம் மியூ டி டைனமிக் ஃபிரிக்ஷன் மியூ டி சமன் FD கீழா. FD கீழா. FD வரப்போகுது 125 கீழ் R என்பது FR. FR நான் இப்படியே போட FD கீழ் FR. இப்போ FR எவ்வளோ? இந்த பெருமானம் அல்ல, விளைவில் மருதாக்கம் அல்ல புள்ளையில் இது போடணும். 843.75. 843.75. இப்போ ஸ்கீமில் கொடுத்திருப்பாங்க மாறி 126 கீழ் 844.5 எடுத்திருப்பாங்க. எப்படியோ விட வருது ஸ்கீம் ஆன்சர் 0.15 கொடுத்தீங்க. 0.15 சரியா? 0.15. இரண்டுக்கும் பெரிய ஒரு மாற்றம் இருக்காதா? பெரிய ஒரு மாற்றம் ரெண்டுல வண்ணால ஒரே ஆன்சர் தான் வரும். அடுத்தது பாபம் சி பகுதி. இப்போ பி பகுதி கிளியரா? நல்ல ஒரு கேள்வி, நல்லா கவனிக்கணும் போல. நல்ல ஒரு கேள்வி சார். ரைட். நீங்கள் சுயமாக செய்யும் போது நிறைய டவுட் வரத்தக்க கேள்வி. ஸ்கீமை பார்த்தாலும் நிறைய டவுட் வரும். ஏன் இப்படி செஞ்சுக்கிறாங்க, இப்படி வந்திக்கிறது, என்ன எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி. ரைட். பயணி படிக்கட்டில் ஏறிய பின்னர் படிக்கட்டின் கைப்பிடியை பிடிக்காமலும் தனது உடலை வளைக்காமலும் நேராக வைத்திருக்கும் போது 0.2 செகண்ட் நேர ஆயிடையில் அவர் சிறிய சாய்வுக்குட்படுவார். சின்ன டவுட் வர மாட்டேன். உடலையும் நேர வைக்கிறான், சாய்வுக்கு முற்படுதாம்னு சொன்ன பவன்சில் அந்த உடலை நேர வைக்கிறோம். இப்படி இப்படி மடியுது எல்லாம், இப்படி மடியா உடல் நேராக வைக்குது. ரைட். இப்படி இப்படி சாய்வுக்குட்படலாம். சரிதானே? எனக்கு அதுக்காக வரையலாது. ரைட். மைக்கேல் ஜாக்சன் அந்த டான்ஸில் வளையதால் வைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு வளைவு. அந்த மாதிரி வளைவு எங்களுக்கு சும்மா வளையலாது. ஆர்முடுகும் போது வளையலாம் எங்களுக்கு. நான் பார்த்தோமே இந்த தியரி பெண்டிங் ஆஃப் சைக்கிள்ஸ் சொல்லி சைக்கிளை வளைக்கணும்னு சொல்லி ஞாபகமா? சைக்கிளை வளைவுகளில் திருப்பும் போது வளைத்து தான் திருப்பணும். சைக்கிள் மோட்டார் பைக்கு அதே கான்செப்ட் மாதிரி தான் நீங்கள் விளங்குதா? அதே கான்செப்ட் தான் இடத்துல. ரைட். இவரை பாருங்க, இந்த விளையுள் மருதாக்கம்
அவருடைய புவியீர்ப்பு மையத்தினூடாக போற மாதிரி அவர் வளையணும். வேணா இப்ப சைக்கிள் வளைக்கிறோம், அதே தியரி நான் பார்த்தோமே, பெண்டிங் ஆஃப் சைக்கிள் சொல்லி தியரியில. சரியா? ஒரு சைக்கிளை எடுத்தா, சைக்கிள் இது அடி இருந்தா மையத்தை நோக்கி உராய்வு தொழிற்படும், செவ்வன் மருதாக்கம் தாக்கும், விளைவில் மருதாக்கம் இந்த டிரெக்ஷன்ல வரும், விளைவில் மருதாக்கம். இப்ப சைக்கிள் அது வழியே வார மாதிரி, புவியீர்ப்பு மையம் அது வழியே வார மாதிரி சைக்கிள் இப்படி திரும்பிக்கணும். இது ரைட். இப்படி ஏதோ படம் ஒன்று வரைந்த மாதிரி ஞாபகம் வேறதா? அப்ப விளைவில் மருதாக்கம் எஃபிடம் உராயுடன் செவ்வன் மருதாக்கத்திலையும் ரைட். இந்த விளைவில் மருதாக்கம் ஆர் டேஷ் என்று போடுவோம், அது வழியே புவியீர்ப்பு மையம் மீக்கிற மாதிரி இவர் திரும்பணும். அப்பதான் என்ன செய்யலாம்? சுழற்சி சமநிலையில போகலாம், இல்லாட்டி கவிழ்ந்துடுவார். இப்ப நேரைய பேச்ச சைக்கிள் அப்படி திரும்பினா அந்த பக்கம் கவிழ் வேலைனா என்ன செய்யணும்? இந்த விளைவில் மருதாக்கம் புவியீர்ப்பு மையத்துண்டா போற மாதிரி அவர் திரும்பணும், வட கோணங்களும் நிறுவலாம். அதே விஷயம் இங்க நடக்கணும். எப்படி? விளைவில் மருதாக்கம் தாக்குது ஆர், அது வழி அவர்கிட்ட புவியீர்ப்பு மையம் மீக்கிற மாதிரி அவர் சரியாகும். அப்பதான் அவர் பின்னோக்கி கவிழாம போகலாம். இல்லாட்டி எதுக்கு ஒப்பானது சொன்னா திடீரென்று காலால் பிடித்து இழுக்கிறதுக்கு ஒப்பானது. பர்டிகுலர் யோசிப்பான இப்படி நிலையை அணிக்கிற ஒருத்தரை காலால் பிடிச்சி திடீரென்று இழுத்து நடக்கும். இந்த பக்கம் கவிழுவேனா ரைட், தலையோட பின்பக்கம் போய் விழுத மாதிரி கவிழுது, அப்படித்தானே வைனா? சரி, அப்படி நடக்குதானே வாகனங்கள், திடீரெண்டு வாகனம் இழுத்தா அப்படி பின்னோக்கி போறது ரைட். அந்த சந்தர்ப்பங்கள் எந்த நடக்க மாட்டா, பின்னோக்கி போகாம சுழலாம இருக்கணும்டா அவரோட புவியீர்ப்பு மையம் இந்த கோடு வழியை வர மாதிரி அவர் திரும்பணும், மனிதன் திரும்பணும். சரி, அப்பதான் அவருக்கு இந்த அதாவது இந்த கவிழாம பின்னோக்கி சுழலாம போகக்கூடிய மாதிரி வரும். தசம் 2 செகண்ட் நேர காலப்பகுதியில் அவர் நிலை குத்துன ஆக்கும் சாய்வு யாது பாருங்க. பயணி படிக்கட்டில் ஏறிய பின்ன படிக்கட்டை கைப்பிடியை பிடிக்காம அப்படி சாயாம போது இன்னொரு ஆப்ஷனுக்கு என்ன செய்யலாம்? உங்களுக்கு கைப்பிடியை பிடித்து விசையை பெறலாம். பின்னோக்கி சுழலாம கவிழாமிப்பதற்கு கைப்பிடியை பிடித்து விசையை பெறலாம். அல்லது தனது உடலை வளைக்காமல் சொல்லுது, உடலை இப்படி வளைக்காம, உடல் ஷார்ப்பா வளைக்காம, உடல் நேரதான் நீக்குது, நேரா ஐந்துட்டு இப்படி சாய்தார், உடலை இப்படி வளைக்கல அவர் விளையாதா. உடலோட மேல் பகுதினா மேல் பகுதி இப்படி வளைக்கல ரைட், அவர் இப்படி வளையல. உதாரணத்துக்கு இப்படி சரி வரும்போதே நான் வரைஞ்சா ரைட், இப்படி வளையல அவர், இப்படி வளையாம இப்படி வளையலாம், இப்படி வளையாம உடல் நேரா தான் நீக்குது. அப்ப அவர் இப்படி சாயணும், இப்படி சாயணும் அவர். இதுல இருந்தா அவர் இப்படி வரணும், இப்படி இந்த டிரெக்ஷன்ல வரணும். மனிதன் இப்படி கேளாது, இப்படி வரணும். சரியா? தசம் 2 செகண்ட் நேர காலப்பகுதியில் அவர் நிலைக்குத்து ஆக்கும் சாய்வு யாது. இது டீட்டா, இது டீட்டான்னு எடுத்தா டான் டீட்டா சொல்லலாம். டான் டீட்டா விளைவில் வழியே வரணும். டான் டீட்டா எஃபின் கீழ் எஃப்ஆ, எஃபின் கீழ் எஃப்ஆ. இன்னும் எஃபின் கீழ் எஃப்ஆர் பெருமாள் நாங்கள் ஏற்கனவே கண்டோம். வேணா அதான் ஒரு ஆய்வுக்குணகம். தசம் 1.5 வந்தது, தசம் 1.5. இதுதான் டான் டீட்டா. இப்போ டீட்டா என்ன சொல்லலாம்? டான் இன்வர்ஸ் தசம் 1.5, டான் இன்வர்ஸ் தசம் 1.5 ரைட். பாருங்க ஸ்கீம்லேயும் அதே ஐடியா நினைக்க 126 கீழே 844.5 கொடுத்துருக்கிறாங்க. டான் இன்வர்ஸ் பாருங்க 126 கீழே 840 அதுதான் தசம் 1.5 எடுத்துக்கிறேன். சரி ரைட். இந்நிலை அவர் சமநிலை இருப்பாரா விளக்குக. ரைட், சமநிலை என்று கேட்டா இல்லை, கவிழுவாரா விழுவாரன்னு கேட்டாலும் இல்லை. இவர் சமநிலையிலே ஆறுமுடுகுது, இவர் சமநிலை ஆறுமுடுகன்னு சமநிலையா இல்லை. சமநிலைன்னு சொன்னா ஓய்விலிக்கும், தொடர்ச்சியாக ஓய்விலிக்கும். அதான் நான் சமநிலைன்னு சொல்றேன். தொடர்ச்சியாக ஓய்விலிருந்தா தான் சமநிலை, கனநிலை ஓய்வு அல்ல, தொடர்ச்சியாக ஓய்விலிக்கும். ஓய்வுண்டா சமநிலையா? ஓய்விலிக்குன்னா சமநிலையா? இல்லை. இப்போ ஓய்வுண்டா கனநிலை ஓய்வு மீக்கலாமே. உதாரணத்துக்கு உயிர்ப்பீங்கிற ஒரு பொருளை மேல் நோக்கி எறிஞ்சா அது உயர்ப்புள்ளியில ஓய்வு, வேகம் 0, அதாவது கனநிலை ஓய்வு. அது சமநிலையா? இல்லை, அது ஒரு விளைவு விசை தொழிற்பாடு. சமநிலைன்னு சொன்னா அவர் தொடர்ச்சியாக ஓய்விலிக்கும். வேலைதா இது சமநிலை என்று கேட்டா இல்லை ரைட்.
இவரை கவிழுமான்னு கேட்டாலும் இல்லை, கவிழாது. இப்படி நிக்கலாட்டு இப்படி இல்லாட்டி இப்படி நின்னா பின்னோக்கி விழுந்துடுவார், இந்த பக்கம் விழுந்துடுவார் அல்லது விழ எத்தனைக்காது. இப்படி இப்படி பின்னோக்கி போன மாதிரி இருக்கும் தெரியுது. அதான் படிக்காட்டில் ஏறினோடனே இப்படி பின்னோக்கி போற மாதிரி இருக்கு. விளங்குதா? ரைட். இன்னில் அவர் சமநிலை இருப்பாரா இலக்கு? அப்ப ஸ்கீம் ஆன்சரை பாருங்க. இல்லை, விலையில் விசை உண்டு. அது தானே, அவர் ஆர்முடுகிறார், எனவே சமநிலை இல்லை. அல்லது படிக்கட்டு வழி இயங்குகிறார், சமநிலை இல்லை. அடுத்தது, இந்நிலையில் ஒரே உயிர் மையத்தை உயரத்தை உடைய நிறை கூடிய பயணியா நிறை குறைந்த பயணி அதிக அசௌகரியத்தை உணர்வார். காரணத்துடன் விளக்கு. ரைட். அதாவது நிறை கூடிய பயணியா நிறை குறைந்த பயணியா, அதாவது அதிகமாக அசௌகரியம் என்ன புள்ள, இப்படி இருந்தா அசௌகரியம் இல்லை. நல்லா வளைஞ்சி போறது அசௌகரியம் இல்லை. வளைஞ்சு போனா தான் அது அவரு கவிழாம கம்ஃபர்டபுளா போயிடு. ஆர்முடுகம் போது அவர் நேர போக பார்த்தா தான் அசௌகரியம் ஆயிக்கு, பின்னோக்கி விழ பார்ப்பார். பொதுவாக நிறை கூடினால கூட திருப்புதிறன் உருவாகும், நிறை அதிகம் என்பதால். எனவே அவர் தான் கூட அசௌகரியத்தை உணர்வார். எனவே சுழண்டு விழத்தானே பார்க்கிறாரு. ரைட். இப்போ சுழன்று விழத்தானே பார்க்கிறாரு. அப்போ அவர்களாக்கு திருப்புதிறன், அவர்கள் இருக்கிற திருப்புதிறன் அதிகமாயிக்க நிறை அதிகம் என்பதால். இந்த சைக்கிளுக்கு எல்லாம் மாதிரிதான். ரைட். அவர்கள் உருவாக திருப்புதிறன் அதிகமாயிக்கும். எனவே ஆசிரபாரம் நிறை கூடிய பயணி, ஏனெனில் கால் பாதம் பற்றிய விஷய திருப்பம் நிறை குறைந்த பயணியை விட நிறை கூடிய பயணி கூடுதலாக இருப்பதா. அது அசௌகரியம் வாரது இந்த சந்தர்ப்பத்தில் இல்லை, இந்த சந்தர்ப்பத்தில். இந்த சந்தர்ப்பத்தில் வாரம் இவரில் வார உராய்வும் அதிகம், திருப்புதிறன் அதிகம். அது இன்னொரு விதமாக ஆராயலாம், இன்னொரு மாற்றேற்று சட்டத்தில். அது நாங்கள் பொதுவாக சிலபஸில் அதில் நிறைய வைத்து ஒப்பிடலாம் எங்களுக்கு. சரிதானே? ரைட். அடுத்த பாபம், பயணிக்கு 15 மீட்டர் உயரத்திற்கு உயர்த்துவன தேவையான இழிவு வலியாது. பயணிகளை 15 மீட்டர் உயரத்துக்கு தேவையான இழிவு வலியாது. அது பின்னி வலிமையான கேள்வி. இது சம்பந்தமான கேள்விகள் முடியுது. நீ சக்தி தொடர்பான கேள்விகளுக்கு வராங்க. இழிவு வலியாது. இப்போ வலு எப்படி காணலாம் எங்களுக்கு? இந்த பகுதிகள் பொதுவானது, நல்ல கவனமாக பார்க்கணும். வலு எப்படி காணலாம்? சீல 4வது வலு வேலையின் கீழ் நேரம் எடுக்கலாம். வேலையின் கீழ் நேரம். மிக வேலை என்பது பாருங்க mgh plus half mv², 2 வேலை செய்யணும். ரைட். ஓவிலிருந்து கொண்டு வரும்போது பயணிகளை 15 மீட்டர் உயரத்துக்கு உயர்த்துவதற்கு தேவையான வலு யாது? இவர் ஓவிலிருந்து எடுக்கிற கட்டம் எடுத்தா ஹாஃப் எம்பி வர்க்கத்தை எடுக்கிறது. விலகா என்ன? இவர் ஓய்விலிருந்து இயக்க சக்தியும் பெறுதாரு, பிறகு எம்ஜிஹெச்சும் பெறுதாரு. இது என்ன செய்யும்? நீங்க டி அளவு இருக்கும். ரைட். ஆகவே எம் என்பது இது ஒரு பயணி செஞ்சுட்டு பயணிகள் எண்ணிக்கையால் பெருக்கலாம். ரைட். மொத்த வலுவை காணத்துக்கு. அல்லது எம் பயிலா 75 பேர். 75 தர 75 தர ஜி 10 தர ஹெச் 15 பிளஸ் முந்தி கண்ட சக்தி இருக்கு, அது 75 பேருக்குங்க. என்ன பெருமானம் வந்துச்சு எங்களுக்கு? எவ்வளோ? சில நேரம் அது புறக்கணித்திகம் வாய்ப்பிக்கு 6.65 6.65 கீழ் நேரம். இதெல்லாம் நிகழ்வு எவ்வளோ நேரத்தில்? ஒரு நிமிடம். என்ன ஒரு நிமிடம்? 60 பிரிக்கணும். 60 பிரிக்கணும். உண்மை இந்த இது அவங்க ஸ்கீம்ல கருதி இல்லை, மற்ற பகுதியை மாத்திரம் தான் எடுத்திருக்காங்க. 75 10 தர 15 கீழ் 60 பெருமானம் கொடுத்திருக்கிறாங்க. 140 62 14,062.5 வேட். சரி. இதை கருதினாலும் பெரிய ஒரு மாற்றம் வராது. ஆனால் கருது பிழை இல்லை, சரியான ஸ்கீம் ஆயிருந்தால் 2ம் கொடுத்திருப்பாங்க. அவங்க எதிர்பார்க்கிறதையும் உண்மையானதையும் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா இப்போ ஓவிலிருந்து இந்த குறித்த சக்தியை பெறத்துக்கும் ஓவிலிருந்து குறித்த வேகத்தை பெறத்துக்கும் இயக்க சக்தி ஒன்றும் அதிகரிக்குது. அதுக்கும் ஒரு வேலை செய்யப்படணுமே. அந்த வேலையை தான் நாங்கள் ஏற்கனவே கணிச்சிக்கிறேன். ஆக மொத்த வேலையை போட்டு காண சிறந்தது. இப்போ ஸ்கீமில் அவங்க இதை மாத்திரம் தான் கொடுத்திருக்கிறாங்க, எம்ஜிஹெச்சை மாத்திரம் தான் கொடுத்திருக்கிறாங்க. ரைட். படிக்கட்டு தொகுதி இயக்கத்துக்கு எதிரான உராய்வு விசை தாராங்க. ஏனெனில் அதனை ஈடு செய்ய தேவையான மேலதிக வலுயாது. இது என்ன கண்டிக்கிறேன் நான்? மனிதன் சக்தி அதிகரிப்பு, பயணிகள சக்தி அதிகரிப்பு, பயணிகள் மீது செய்யப்பட்ட வேலை. அதுக்கு மேலதிகம் என்ன நடக்குதா? உராய்வுக்கு எதிராகவும் வேலை செய்யணுமா? அப்போ உராய்வுக்கு எதிராக செய்கிற வேலையை கேட்குறாங்க. படிக்கட்டு தொகுதியில் இயக்கத்தின் 5வது எதிரான உராய்வு விசை 1.4 தர 10 4 நியூட்டன். ஏனேன்
அதனை ஈடு செய்ய மேலதிக வலு P dash என்று இருப்போமே ரைட் P F into V is simple F into V F பெருமானம் தாராங்க 1.4 தரபத்தின் 4 வேகம் 5 கீழ் 12 அது தசம் 4 இதான சீரான வேகம் விசைதர வேகம் ஆகவே ஆன்சர் 5880 வருது ஸ்கீம் ஆன்சர் நான் சொல்ல திரும்ப சொல்கிறேன் இதில் சுருக்கல் எதிர்பார்க்குற ஐடியாஸ் கான்செப்ட் தான் தியரி எப்படி பிரயோகிக்கிற சாம்பாடுன்னு தான் பார்க்குறேன் எக்ஸ்பிளைன் பண்ணது அதுதான் நகரும் படிக்கட்டு தொகுதி இயக்கும் மோட்டார் ஆனது 70% திறனுடையது எனின் மோட்டாரின் பெய்ப்பு வலுவை காண்க பயப்பு வலு மோட்டார் அவுட்புட் தான் 2 கூட்டுத்தொகை இது 70% என்றால் நீங்கள் 100% யாருன்னு கண்டா சரி சரியா அவரோட பெய்ப்பு வருது 2 தான் மோட்டார்ட பயப்பு மோட்டார் தான் இந்த 2 வேலையும் செய்கிற சக்தியை வழங்குது விலகா இந்த மனிதர் பயணிகளை மேலுக்கு உயர்த்தது சக்தியை வழங்குது வலுவை வழங்குது மோட்டார் தான் உராவுக்கு எதிராக வேலை செய்யறதுக்கு வலு கிடைக்கிறது மோட்டாரால் சரியா இதால இது மோட்டாரால் இதுவும் மோட்டாரால் இதுதான் அவர்கிட்ட 2 கூட்டுத்தொகை தான் அவுட்புட் மோட்டார் அவுட்புட் இப்போ கேள்வி மோட்டார்ட இன்புட் யாரு சரியா இது அவுட்புட் 2 கூட்டுத்தொகை இது இன்புட் இதுதான் கேள்வி இதை 100ஆல பெருக்கினா 70 வரணும் 70 இதில் P0 தெரியும் 2 கூட்டுத்தொகை சுருக்கினா P in வரும் P இன்புட் வரும் அதில் ஸ்கீம் ஆன்சர் வந்து 28.5 வரும் கிலோவாட் நல்ல ஒரு கேள்வி சுருக்கல் இதை விட ஈஸியாக இருந்தால் இன்னும் நல்லா ஐந்திக்கும் இந்த கேள்வி வேணா சுருக்கல் இந்த கேள்வி நீங்கள் டச் பண்ணிங்கன்னா எக்ஸாமில் இது மாதிரி ஒரு கேள்வி செஞ்சு முடிக்க வாய்ப்பு குறையும் ஒரு ½ ஹவரில் ஏன்னா சுருக்கல் நிறைய வருது ஒரே விஷயம் திரும்ப திரும்ப சுருக்க வேண்டிய விஷயங்கள் திரும்ப திரும்ப பிரயோகிக்க வேண்டிய ஏற்பாடு வேணா ஆனால் பயன்படுத்த வேண்டிய சாம்பாடுகள் தியரி கான்செப்டுகள் விளங்கெடுக்கிறது சிறந்தது நல்ல ஒரு கேள்வி தானே முடிப்போமே